இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் யோவான் 12ஆம் அதிகாரம் 46ஆம் திருவசனம். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித கேத்ரின் ஆஃப் சியன்னாவிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறை இயேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? உடல் நலம், மனநலம் எப்படி இருக்கின்றது? வீட்டு காரியம், வேலை காரியம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது? சரி, இன்று இயேசு நமக்கு என்ன ஞானத்தை தரப்போகிறார் பார்ப்போமா? இயேசுவிடம் பல நன்மைகளை பெற்ற அதே மனிதர்கள்தான் என்ன செய்தார்கள்? இயேசுவை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். அப்படித்தானே? சரி, இந்த யூதாசு யார் யோசித்தீர்களா? இயேசுவோடே கூடவே 3½ வருடம் இருந்தவர், உண்டவர், உறவாடியவர், உறங்கியவர். அவர்தானே இயேசுவை காட்டிக் கொடுத்தார். ஆம், நாமும் சில நேரம் நம் ஜெப நேரத்தில் அந்த பாடுபட்ட சுரூபத்தை பார்க்கும்போது நாம் ஜெபத்தில் கேட்பதுண்டு, இயேசுவே, நான் படும் பாடுகள் உமக்கு தெரிகிறதா? என் உடல் வலி, மன வலி உமக்கு புரிகிறதா? என் அபய சத்தம் உம் சந்நிதி மட்டும் வருகிறதா இயேசுவே என்று நாம் ஜெபத்தில் கேட்பதுண்டு. இயேசு என்ன பதில் சொல்லுவார் தெரியுமா? எனக்கு தெரியும் மகளே, எனக்கு புரியும் மகனே என்று பதில் சொல்லுவார். நான் எங்கோ வானத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தெய்வமென்றா நினைத்தாய்? இல்லை மகனே, மகளே, உன்னைப் போல நானும் மனிதனாக பிறந்தேன். மனிதர்கள் எனக்கும் துரோகம் செய்தார்கள், காட்டிக் கொடுத்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், பாடுகள் பட்டேன். அதனால் உன் உலக பாரங்கள் அனைத்தும் என்னால் உணர முடியும். எனக்கு தெரியும், அந்த வலி புரியும். கலங்காதே, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். அனைத்து தடங்கல்களையும் தடைகளையும் சுமைகளையும் தாண்டி நீ மேல் எழும்பி வருவார் என்று உங்களுக்கு வாக்கு தருகிறார் இயேசு. சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? திருச்சபையின் வளர்ச்சியும் தூய ஆவியின் வழிநடத்தலும் ஆகிய மிஷன் ஒரு பெரிய வேலை ஆரம்பத்தை காட்டுகிறது. இன்றைய முதல் வாசகம் அந்தியோக்கியா சபையில் பலர் ஒன்றிணைந்து நோன்பு இருந்து உபவாசம் இருந்து இயேசுவை தேடும் போது என்ன நடந்தது? அந்த இடத்தில் தூய ஆவியார் நேரடியாக இறங்கி வந்து பேசுகிறார். பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த பணிக்காக ஒதுக்குங்கள் என்று தூய ஆவியார் பேசுகிறார். இது மனித தீர்மானம் அல்ல, இயேசுவின் தேர்வு. அவர்கள் உடனே கீழ்ப்படிந்தார்கள். ஜெபித்து, கைகளை வைத்து ஜெபித்து அனுப்புகிறார்கள். இது ஒரு ஆவிக்குரிய ஒப்புதல் அல்லவா? என்ன சொல்லுகிறீர்கள்? இவ்வாறு அனுப்பப்பட்டவர்கள் வெறும் பயணம் செய்யவில்லை, அவர்கள் இயேசுவின் வார்த்தையை எடுத்துச் செல்லும் தூதர்களாக அன்றிருந்தார்கள். அவர்கள் சென்றவிடவெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. இது ஒரு உண்மை. தேவன் இயேசு அழைக்கும் போது அவர் உங்களை அனுப்புவார். அனுப்பும் போது அவர் உங்களோடே கூடவும் வருவார். எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராமல் காப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு சில நேரங்களில் நம்மை ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அழைக்கிறார். அது ஒரு பெரியதாக இருக்கலாம் அல்லது சிறிய பணியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அழைப்பை நாம் முதலில் கேட்க வேண்டும். முதலில் நாம் இயேசுவுடன் நேரம் செலவிட வேண்டும். ஜெபம், அமைதியில் துதித்தல், இதில் கவனம் வைக்க வேண்டும். அந்தியோக்கியா சபை போல நாம் இயேசுவை ஒவ்வொரு நாளும் நாடும் போது, உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது இயேசு நமக்கு திசை காட்டுவார்.
மேலும் ஒருவரை அனுப்புவது தனிப்பட்ட விஷயம் அல்ல, ஒரு சமூகத்தின் ஆதரவோடு ஜெபத்தோடு நடக்க வேண்டும். அதற்குத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், குடும்பமாக ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள். அதனால் உங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் பெரிசு. ஒரு 5 நிமிடத்திலிருந்து ஆரம்பியுங்கள். 20 நிமிடமாக கொஞ்ச நாளில் அது மாறும். நாம் ஒருவராக அல்ல, இயேசுவுடைய குடும்பமாக செயல்பட வேண்டும். நாம் அழைக்கப்பட்ட இடத்திற்கு இயேசுவின் குடும்பமாக நாம் சென்றால் இயேசு ஏற்கனவே அங்கே இருப்பார். நமக்காக அனைத்து வேலைகளையும் செய்து தருவார். இயேசு அழைக்கிறார், பின்னர் நம்மை அனுப்புகிறார். ஜெபத்தில்தான் பிறக்கும் எல்லா முடிவுகளும், ஜெபத்தில்தான் பிறக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களும். சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது பார்ப்போமா? இயேசு தம்முடைய அடையாளத்தையும் பணியையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னை அனுப்பிய தந்தையிடம் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்று சொல்லித் தருகிறார். அதாவது இயேசுவை அறிதல் தந்தை கடவுளையே அறிவதற்கு சமமாம். அவர் உலகிற்கு ஒளியாக வந்தார். ஏன் ஒளியாக வந்தார்? நம் வாழ்க்கையில் இருக்கும் இருளை போக்க, நம் வாழ்க்கைக்கு வெளிச்சமாகத்தான் இயேசு வந்தார். முக்கியமாக இயேசு நமக்கு தண்டனை தரவோ தீர்ப்பு வழங்கவோ வரவில்லை நண்பர்களே. நமக்கு மீட்பை அளிக்க வந்தார், வாழ்வளிக்க வந்தார். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தைகளை நிராகரிப்பவர்களுக்கு அந்த வார்த்தைகளே இறுதி நாளில் தீர்ப்பாகவும் மாறும். இதுவும் உண்மை. இது ஒரு ஆழமான உண்மை. இயேசுவின் வார்த்தைகள் வெறும் போதனை மட்டும் அல்ல, வாழ்வை தரும் தெய்வீக ரகசியம் அதில்தான் இருக்கிறது. அதற்காகத்தான் அந்த ரகசியத்தை பற்றி கொள்ளுங்கள். தினமும் தவறாமல் ஜெபியுங்கள், இறை வார்த்தையை கேளுங்கள். இந்த 10 நிமிடம் பரமனோடு என்று இந்த ஜெப நேரத்தில் நீங்கள் பங்கெடுப்பதன் மூலம் முதல் வாசகம், நற்செய்தி வாசகம் எல்லாவற்றிலும் இயேசு என்ன அன்றைய நாளில் நம்மோடு பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? தினமும் கேளுங்கள், பயன் பெறுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல குரல்களை கேட்கிறோம். நண்பர்கள், உறவினர்கள், தாய் தந்தை, மாமனார் மாமியார், கணவர், பிள்ளைகள் குரல்களை கேட்கிறோம். சமூகத்தின் எண்ணங்களை, குரல்களை கேட்கிறோம். ஆனால் நற்செய்தி வாசகம் நமக்கு நினைவூட்டுவது இயேசுவின் வார்த்தைதான் உண்மையான ஒளி. நாம் அதை கேட்டு கடைபிடித்தால் நம் வாழ்க்கை தெளிவாகும், குழப்பம் குறையும், வீட்டில் சண்டை சச்சரவு, கணவன் மனைவி இடையே பிரிவு இருக்காது, எந்த ஆசீர்வாதமும் தடைபடாது, திருமணம் தடைபடாது, குழந்தை வரம், பிசினஸ், வேலை உயர்வு எதுவுமே தடைபடாது. தடை தடை என்று வந்து கொண்டு இருக்கிறதா? ஜப குறைவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நாம் உண்மையை கேட்டு பின்பற்றாமல் விட்டிருப்போம். அதையெல்லாம் நமக்கு ஜபத்தில்தான் ஆண்டவர் உணர்த்துவார். வார்த்தைகள் நம்மை மாற்றும் சக்தி கொண்டவை. அதனால்தான் இறை வார்த்தையை தினமும் கேளுங்கள் என்று சொல்கிறேன். இயேசு நம்மை தண்டிக்க வரவில்லை, நம்மை காப்பாற்ற, பிசாசிடமிருந்து காப்பாற்ற, கெட்ட மனிதர்களிடமிருந்து காப்பாற்றதான் வந்தார். ஆனால் நாம் தான் அவருடைய குரலை தினமும் கேட்பதில்லை, ஜெபிப்பதில்லை. இயேசு ஒரு தீர்ப்பல்ல, நமக்கான மீட்பு. இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்களாக. நாங்களும் உம்மை ஒவ்வொரு நாளும் புகழ அருள்தாரும். இயேசுவே, எங்கள் மீது இறங்கி எங்களுக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எங்கள் மீது வீசுவீராக. எங்கள் குடும்பத்தின் மீது, பிள்ளைகள் மீது வீசுவீராக. அப்போது நாங்கள் உமது ஒளியை, உமது வழியை அறிந்து கொள்வோம். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகிறீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் என்று இன்றைய திருப்பாடல் சொல்லுகிறது. நீர் நேர்மையுள்ள ஆண்டவர், வழிநடத்தும் ஆண்டவர். இயேசுவே, எங்களையும் நீர் வழிநடத்தும்படியாக, நேர்மையாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தையும் நீர் பெற்று தரும்படியாய், எங்கள் குடும்பத்தில், பணியிடத்தில் எங்களுக்கு நேர்மையாக கிடைக்கும் அங்கீகாரம், உயர்வுகள் எங்களுக்கு கிடைக்காமல் போன தருணங்களை எண்ணி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பெற்று தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. இயேசு நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்ல வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. ஆம் இயேசுவே, உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீர் ஆசி வழங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு அஞ்சுகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் கடை எல்லையில் வாழ்ந்தாலும் உமக்கு அஞ்சுகிற வாழ்க்கையை வாழ
அருள்தாரும் இயேசுவே. நோய் நொடியின்றி சகல பாதுகாப்புகளோடு எங்களை ஆபத்துகளிலிருந்து காத்து வழிநடத்த ஜெபிக்கின்றேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.